இந்த ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள், இந்த இன்கம் டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை நாளைக்கு கொண்டு வர போகிறது அப்படின்னு எவ்ரி மந்த் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் ஜிஎஸ்டில. எவ்ரி மந்த் 1.25 லட்சம் கோடி. அப்ப என்னன்னா, சொந்த காலில் இந்தியாவை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அண்டை நாடுகளையும் அந்நிய நாடுகளையும் கடன் கொடுத்து மிரட்ட பார்க்கிறது சீனா, மானியம் கொடுத்து நட்பு பாராட்டுகிறது இந்தியா. ஸ்ரீலங்கா முறைச்சு பார்த்துச்சு, தெரிஞ்சிருச்சு இந்தியா முறைச்சா பிரயோஜனம் இல்லை. மால்தீவ்ஸ் முறைச்சு பார்த்துச்சு, அப்புறம் பழகிட்டாரு. மேரா தோஸ்த், எங்கள் அண்ணன் ட்ரம்ப் மேரா தோஸ்த் தான், வழியே இல்லை. பஸ் 140 கோடி மக்கள் தொகை வந்து தி கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் மார்க்கெட். வெறும் மக்கள் தொகையில மார்க்கெட்.